நம்ம யாருக்கும் பேர் கூட தெரியாத ஊர்ல குடிசை வீட்டுல கூலி தொழிலாளியா தினமும் 200 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களோட மகள் இன்னைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஸ்பெஷல் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தங்கச்சி இந்த சாதனையை எப்படி செஞ்சாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் புவனேஸ்வரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாரியம்பட்டின்றது தான் என்னோட கிராமம். நான் இப்போ IBPS SO கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கேன். படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டீங்க? தொடக்கத்தில் கூலி வேலை தான். நல்லா கிணத்த வேலை செஞ்சோம். நாளைக்கு 200 ரூபா கூலி கொடுப்பாங்க. இந்த நிலைமையிலேருந்து இப்போ பாப்பா நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிலேட்டிவ்ஸும் சரி, சுற்றி இருக்கிறவங்களும் சரி, ஏன் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற, நீ இருந்தால் ஒரு கார் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இனிமே நாங்கள் வீடு கட்டுறது இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே திருப்பி பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம முதலமைச்சர் எஜுகேஷனில் நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது ரொம்ப யங்ஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸ்டேட்டோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.